எது எப்படியோ இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகர்களாக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளாக ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான் இருக்கிறாங்க. அவங்களோட யோசனைகளை எல்லாம் வச்சுதான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சரா ஆக போறாராம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் தற்காலிகமா அந்த பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோரோட ஜன் சுராஜ் பார்ட்டி வருகின்ற நவம்பர் மாசம் நடைபெற உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போட போறாங்க. அந்த தேர்தல் வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால விஜய்க்கு ஆலோசனைகள் வழங்க நேரம் இல்லையா. அதனால தான் தற்காலிகமா விஜயோட சிறப்பு ஆலோசகர் என்ற பொறுப்புல இருந்து பிரசாந்த் கிஷோர் விலகி இருக்கிறாரு. நவம்பர் மாசத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு தேர்தல் ஆலோசகரா இணைவது பற்றி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உண்மையாகவே பீகார் மாநில தேர்தல் வேலைகளுக்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்புல இருந்து விலகினாரா? சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோரோட விலகலுக்கு பின்னாடி வேற சில முக்கியமான காரணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பிரசாந்த் கிஷோரோட தரப்பில் இருந்து வந்த தகவல்களை பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய பிரசாந்த் கிஷோர், தமிழக வெற்றி கழகம் என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது மாபெரும் இளைஞர்களின் இயக்கம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதே மாதிரி விஜய் என்பவர் மற்றும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்ல, அவர் ஒரு நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல தோனி அப்படின்னா தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் வெற்றி பெற்று முதல்வரானால் நான் கூட தோனி மாதிரியே தமிழ்நாட்டுல பிரபலமாயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் புகழ்ந்து பேசினதோட நிக்காம தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய முதல் ஆலோசனையை கொடுத்தாரு. அப்புறம் சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அது என்ன அப்படின்னா, தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் 10 உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா. இது ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. இன்னைக்கு திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சு முதலமைச்சரே வீடு வீடா போய் திமுகவிற்கு உறுப்பினர்களை சேர்க்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் தாவேகா தொண்டர்களும் தேர்தலுக்குள்ள 10 பேரை கட்சியில இணைக்கணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த செயல் திட்டத்தை தாவேகா தொண்டர்கள் செய்யற மாதிரியே தெரியல. அடுத்ததா கூட்டணி பற்றிய விவகாரங்களில் விஜய் எடுத்த எந்த ஒரு முடிவும் பிரசாந்த் கிஷோருக்கு பிடிக்கவே இல்லையாம். கூட்டணி விஷயத்துல பிரசாந்த் கிஷோர் கொடுத்த எந்த ஒரு ஐடியாவையும் விஜய் கேட்ட மாதிரியே தெரியலையாம். இப்படி கொடுத்த வேலையும் செய்யாம சொல்ற அட்வைஸையும் கேட்காம இருந்தா இந்த கட்சி எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த கட்சி இப்படியே போனா உருப்படாது அப்படின்னு தெரிஞ்சதனால தான் பிரசாந்த் கிஷோர் தானாகவே விலகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. டேய் போடா போ. கட்சி தொண்டர்களும் விஜயும் கொடுக்கிற டார்ச்சர் பத்தாது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வேற பிரசாந்த் கிஷோர் கொடுக்கிற யோசனைகள்ல அடிக்கடி தலையிட்டு இருப்பாரு போல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிரசாந்த் கிஷோர் கொடுத்த எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த விடாம ஆதவ் அர்ஜுனா முட்டுக்கட்டை வேற போட்டு இருப்பாரு போல. என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற, நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். அது மட்டும் இல்லாம விஜய்க்காக பிரசாந்த் கிஷோரோட சிம்பிள் சென்ஸ் அனாலிட்டிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 30 நபர்கள் இப்ப ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துல தான் வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பிரசாந்த் கிஷோரோட முடிவுகள்ல தலையிட்டது மட்டும் இல்லாம அவருடைய நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்த 30 பேரையும் கொக்கி போட்டு தூக்கி இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. சோ இப்படியே போனா இவங்க மத்தியில குப்பை கொட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய நிறுவனத்தை இழுத்து மூடிட்டு பீகாருக்கே கிளம்பிட்டாரு போல. இது எல்லாமே பிரசாந்த் கிஷோரோட தரப்பில் இருந்து அவருடைய விலகலுக்கு சொல்லப்படுகின்ற
காரணங்கள். இப்ப அப்படியே விஜய் தரப்பில் இருந்து, தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் இருந்து பிரசாந்த் கிஷோரோட விலகலுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க என்பதையும் சேர்த்தே பார்க்கலாம். கடந்த 2024 நவம்பர் மாதம் பீகார் மாநிலத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தல்ல பிரசாந்த் கிஷோரோட ஜன் சுராஜ் கட்சியும் போட்டி போட்டுச்சு. ஆனா அந்த தேர்தல்ல பிரசாந்த் கிஷோரால ஜெயிக்க முடியல, டெபாசிட் கூட வாங்க முடியல. இப்படி சொந்த மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல்லையே, அதுவும் இடைத்தேர்தல்லையே வெற்றி பெற முடியாத, டெபாசிட் வாங்க முடியாத பிரசாந்த் கிஷோர் எப்படி தமிழ்நாட்டுல விஜயை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா, ரீல் விடுவான். என்னடா இது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டான பிரசாந்த் கிஷோருக்கு வந்த சோதனை. என்னதான் பிரசாந்த் கிஷோர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசியல் ஆலோசகரா இருந்தாலும் அந்த ஆலோசனைகளை எல்லாம் அரசியல்னா என்னன்னே தெரியாத அணில் குஞ்சுகளுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியல. பாத்தீங்களா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? சரி, அவரால அந்த இடைத்தேர்தல்ல ஜெயிக்க முடியல. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு அதுதான் முதல் தேர்தல். சோ போதிய அனுபவம் இல்லாததுனால அந்த தேர்தல்ல தோத்து போயிருக்கலாம். ஆனா கடந்த ஏப்ரல் மாதம் அவரோட ஜன் சுராஜ் கட்சி சார்பாக நடைபெற்ற மாற்றத்திற்கான மிக பிரம்மாண்டமான பேரணி மற்றும் மாநாட்டுக்கும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடவே இல்லை. அவருடைய மாநாட்டுக்கு போடப்பட்டிருந்த நாற்காலிகள்ல முக்கால்வாசி காலியா தான் இருந்துச்சு. ஏன் சார் உங்க கூட்டத்துக்கு ஆள் வரல அப்படின்னு கேட்டதுக்கு பிரசாந்த் கிஷோர், என்னுடைய கூட்டத்திற்கு வர வேண்டிய மக்கள் எல்லோரும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அறிவுபூர்வமான ஒரு பதில சொன்னாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்படி உள்ளூரில் நடந்த ஒரு இடைத்தேர்தல்ல டெபாசிட்டே வாங்க முடியாத, சொந்த மாநிலத்தில் கட்சிக்கு ஆள் சேர்க்க முடியாத பிரசாந்த் கிஷோரா இங்க தமிழ்நாட்டுல எங்களுடைய தளபதியை ஜெயிக்க வச்சிருவாரு. எங்க தளபதி நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா பேரணி, அவர் மட்டும் மேடை ஏறி கைய தூக்கனா அதான் மாநாடு. அதனால எங்களுடைய தளபதிக்கு யாருடைய அரசியல் ஆலோசனையும் தேவையே இல்லை. எங்க தளபதி தனியா நின்னே ஜெயிச்சிருவாரு. அதனால தான் பிரசாந்த் கிஷோரோட சேவைகள் இனி தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாங்களாம். நடந்தது நடந்துருச்சு, நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். ஒழுங்கா அந்த மனுஷன் பெரிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் அரசியல் ஆலோசனை சொல்லி கோடி கணக்குல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இங்க வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாத இந்த அணில் குஞ்சுகள், ரசிக குஞ்சுகள், நண்டு சிண்டுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு போயிருக்கிறாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். எது எப்படியோ இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகர்களாக, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளாக ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பல முக்கியமான செயல் திட்டங்களையும் அரசியல் ஆலோசனைகளையும் விஜய்க்கு கொடுக்க போறாங்களாம். அவங்களோட யோசனைகளை எல்லாம் வச்சுதான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சரா ஆக போறாராம். பிரசாந்த் கிஷோர் விஜயை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த நேரத்துல நேற்றைக்கு தாவேகாவின் செயற்குழு கூட்டத்துல விஜய் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாரு. அத பத்தி எல்லாம் தனியா ஒரு காணொளியில பார்க்கலாம். சரியா?